இதுதான் அந்த பிளிசர்காவோட சிலையா இருக்கணும். அதுதான். ரொம்ப ஜாக்கிரதையா அது எடு. அது வந்துடுச்சு. கார்லா சீக்கிரம். கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு. வா போலாம். அது ஆக்டகான். நீ போ, அதை நான் பாத்துக்கிறேன். ப்ரொஃபசர் டேக். இல்ல, அது போச்சு. அந்த ரிங். நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் பல நகரங்களில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்றைய வெப்பநிலை போல் இன்றைய வெப்பநிலையும் 35 டிகிரி செல்சியஸில் பதிவாகியுள்ளது. டோக்கியோவின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தொட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் வெப்பநிலை எப்பயும் விட இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே. இதே மாதிரி வெப்பம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நான் செத்து போயிடுவோம் போலயே. இந்த வெப்பத்தில் நான் எப்படி ஹோம்ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்லாம் பண்ணுவேன்? இதே மாதிரி காரணம் சொல்றது நிறுத்து நோபிட்டா. டோரிமி கால் பண்ணியிருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்ல வேலை, உங்களுக்கு எதுவும் ஆகல. நீங்க நல்லா தான் இருக்கீங்க. என்னை பார்க்க நல்லா இருக்க மாதிரியா தெரியுது? இங்க ரொம்ப சூடா இருக்கு. சூடாவா? அப்படிலாம் இருக்காதே. ரோபோட்டோட ஃபர்ச்சூன் புக்ல என்ன போட்டிருக்குன்னா, இந்த வாரத்துல உங்களுக்கு ஐஸ்னால பெரிய ஆபத்து வரப்போகுது. ஐஸா? இதுல ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. நீங்களே பாருங்க, ஐஸ்னால பிரச்சனைன்னு போட்டிருக்கு. அதனால உங்களுக்கு ஐஸ்னால ஒரு மிகப்பெரிய ஆபத்தே இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஐஸ் பக்கம் போயிடாதீங்க. அதே மாதிரி பென்குயின் கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஸ்டார் தான் உங்களுக்கு ரொம்ப லக்கி. இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீ தான் முதல்ல பனியில் அடிச்சுட்டு போக போற டோரிமி. என்ன? நான் பனியில் அடிச்சிட்டு போக போறேனா? ஐஸ் சாப்பிடலைன்னா இந்த வெப்பத்தில் நான் எரிஞ்சே செத்துருவோம் போலயே. ஐஸா? அது எங்க இருக்கும்? எங்க நிறைய ஐஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கதான் எங்கேயோ இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதான் நான் எடுத்து வச்சிருந்தேன். பெரிய பனிப்பாறையா? ஆமா, நம்ம அந்த பனிப்பாறை கிட்ட தான் போறோம். நல்ல ஐடியா. ஆனால் டோரிமி சொன்னிச்சே நீ ஐஸ் கிட்டலாம் போகக்கூடாதுன்னு. அப்படி போனால் உனக்கு பெரிய ஆபத்துன்னு சொன்னிச்சு. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத நோபிட்டா. இதுதான் அந்த பனிப்பாறையா? அது அங்க இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியலையே. ஒருவேளை நீ காட்டின ஆர்டிக்கல் ரொம்ப பழசாக இருக்குமோ? இந்நேரம் அந்த பனிப்பாறை உருக்கி கூட போயிருக்கலாம். கீழே ஐஸால ஒரு பெரிய சுவர் இருந்தது. அங்க பாரு. இதுதான் அந்த பெரிய பனிப்பாறையா?
வாவ், இது எல்லாமே ஐஸால உருவாகி இருக்கு. இங்க உள்ள எல்லா ஐஸையும் நம்ம சாப்பிடலாம். நாம சாப்பிட்ற அளவுக்கு ஐஸ் இங்க நிறைய இருக்கு டோரேமான். எனக்கு எனிவேர் டோர் கொடு டோரேமான். நான் வீட்டுக்கு போய் டேபிள் சேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அதுக்கு நான் சரியான டிவைஸ் வச்சிருக்கேன். ஐஸ் கார்விங் அயன். என்னது? இது ஒரு டேபிளா டோரேமான்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இதை ப்ளஸ்ல வைக்கிறதுக்கு மைனஸ்ல வச்சுட்டேன். இதை இப்படி திருப்பணும். அப்புறம் அதே மாதிரி ஓ, இதை பார்க்க உண்மையான சோஃபா மாதிரி இருக்கு டோரேமான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து பவுன்சி ஸ்ப்ரே. இது வந்து ஐஸை சாஃப்டாகவும் பவுன்சியாகவும் மாற்றும். அப்புறம் ஐஸ் உருகிறதுலேருந்து தடுக்கும். அப்போ டேபிள் வேணும்ல டோரேமான்? அதை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட தான் கார்விங் டிவைஸ் இருக்கே. ரொம்ப கூலாகவும் இதமாகவும் இருக்குது. இதுவே சம்மராக இருந்திருந்தால் இந்நேரம் எவ்வளோ சூடாக இருந்திருக்கும். இந்த உலகம் மொத்தமும் ஃபுல்லாக ஐஸால் கவராக இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? நீ சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆம், நீ ஆசைப்படுற மாதிரியே பூமி ஃபுல்லாக ஐஸால் தான் கவராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே உருகிடுச்சு. எனக்கு தெரியும், அப்போ தானே மேமத்தெல்லாம் வளர்ந்துச்சு. இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலே மேமத்தெல்லாம் வாழ்ந்துச்சு. அந்த சமயத்தில் பூமியே ஃபுல்லாக ஐஸால் வரைஞ்சிருந்துச்சு. உண்மையாவா? அது மட்டும் இல்லாமல் கடல், மலை எல்லாமே ஐஸால் தான் வரைஞ்சிருந்துச்சு. நம்ம வாழ்கிற நிலப்பகுதி கூட ஐஸால் தான் வரைஞ்சிருந்துச்சு. அதனால தான் பூமியை எல்லாரும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்னோபால் ஏர்த்துன்னு சொன்னாங்க. இது எப்போ நிகழ்ந்திருக்குன்னா மனிதர்கள் பூமியில் தோன்றாத காலகட்டத்திலே நிகழ்ந்திருக்கு. சரி, நாம் இங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டோம். வீட்டுக்கு போனோடனே ஹோம்ஒர்க் செய்கிறேன் நோபிட்டா. இங்கே ஜாலியாக தானே இருக்கு டோரேமான். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்கே இருந்துட்டு போவோமே. நாம் ஐஸால் ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுவோமே. ஃப்ரோசன் ஃபெரிஸ் வீல், ரோலர் கோஸ்டர், அது எல்லாமே நம்ம ஐஸால் செய்வோம் டோரேமான். அப்போ உன்னோட ஹோம்ஒர்க்கு? இன்னும் சம்மர் ஹாலிடேஸ் முடியறதுக்கு நிறையா நாள் இருக்குது டோரேமான். அதுக்குள்ளே ஹோம்ஒர்க்லாம் நான் முடிச்சிடுவேன். வா டோரேமான். சரி, ஆனால் கொஞ்ச நேரம் தான். நீ தான் என் உயிர் நண்பன் டோரேமான். எந்த மனதில் நானே நாளும் நாளும் கனவை ஒன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். எந்த கனவில் கண்ட உலகை நானும் தானே நன்றாக வரைந்தேன், நன்றாக வரைந்தேன். வானுலகை கடந்து காலத்தையும் கடந்து நான் தூர தேசம் தான் செல்வேன். மனம்தான் போன போக்கில் நானும் இஷ்டம் போல் நான் செல்ல வேண்டுமே, இஷ்டம் போல செல்ல வேண்டுமே. வளர்ந்தால் அனைத்தும் மறந்திடுமே, நானோ இதனை மறவேனே. வளர்ந்தால் அனைத்தும் மறைந்திடுமே, நானோ இதனை மறவேனே. ஷல்லலா, பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றை நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. ஷல்லலா, பாட்டு பாடுவோமே, கைகள் கோர்த்து ஒன்றையாடுவோம். டோரேமானோ கனவில் கண்டதெல்லாம் ஒன்றை நாமோ உடனே நினைவாக்கிடுவோமே. இது நின்றுச்சு. எலே நோபிட்டா, இது ஏல போகாம நிக்குதே? வினோதமா இருக்கு.
எலே நோபிட்டா, இந்நேரம் அடிபட்டுக்கும். அதை ஒழுங்காக கட்டியிருக்கலாம்ல. மன்னிச்சிடுங்க. அந்த டிவைஸை நாங்களும் பயன்படுத்தலாமா? ஆனால் இதை விட நான் ஸ்ட்ராங்கா செய்வேன் டோரேமான். உன்னை விட அந்த டிவைஸை நான் நல்லா அந்த சத்தத்தை கேட்டிங்களா? ஏய் இல்லைங்க. டோரேமான் இது ரொம்ப ஆழமாக செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்கே. கீழே ஏதோ புதஞ்சு போயிருக்கு. இது என்னது? இந்த பனிப்பாறை மொத்தமும் உருக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நோபிட்டா எங்கே போனேன் தெரியுமா? நோபிட்டா, டோரேமான்! அந்த பக்கம் நோபிட்டா. இதை எங்கே எடுத்த நோபிட்டா? இதை அந்த பனிப்பாறைக்கு நடுவில் உள்ள ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன். இங்க குடுல. இதுவும் டோரேமானோட ஒரு டிவைஸாக இருக்குமோ? அது என்னோட இல்லை. பார்த்து. மன்னிச்சிடல நோபிட்டா. இதை பார்க்க பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. யாரோ இதை தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை பேசாமல் போலீஸ்டே கொடுத்துருவோம். என்ன வளர நோபிட்டா, நாம மட்டும்தானே அங்க இருந்தோம். இது இந்த அளவுக்கு உறைஞ்சி போயிருக்குண்ணா. கண்டிப்பாக இது ரொம்ப வருஷம் அங்கேயே தான் இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த பனிப்பாறை அண்டார்டிகாலேருந்து தான் வந்திருக்கணும். ஆமாம். அப்படின்னா இது அண்டார்டிகாவில் உள்ள யாருக்கோ சொந்தமானதோ? அங்க மக்கள் வாழ்வாங்களால. கண்டிப்பாக. யாருமே கண்டுபிடிக்க முடியாத அற்புதமான கண்டுபிடிப்பு இது. இதுவா? நீ என்ன சொல்கிற? இந்த டிவைஸ் எப்போ எந்த பொருள் வரைஞ்சு போனதோ அந்த டைமை கரெக்டாக சொல்லும். ஒரு லட்சம் வருஷம் நான் நினைச்சேன். 1,00,000 வருஷமா? அவ்வளோ வருஷம் பழசா டோரேமான்? பனியிலிருந்து தான் பனிப்பாறை உருவாகுது. ஒவ்வொரு பனிப்பாறை உருவாகிறதுக்கும் 10,000 ஆண்டுகள் ஆகும். அது எந்த அளவுக்கு ஆழமோ அந்த அளவுக்கு பழசு. இது அந்த அளவுக்கு ரொம்ப பழசா டோரேமான்? அதை விட அதிகம். அண்டார்டிகான்னு ஒரு காண்டினென்ட் இருக்கிறதே 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி யாராலையும் இந்த அளவுக்கு நுணுக்கமாக இப்படி ஒரு பொருளை செஞ்சிருக்க சுத்தர வாய்ப்பே இல்லை. அண்டார்டிகாவில் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியா? இதோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சோம்னா அந்த இடத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி. ஏன் நோபிட்டா, இது மாதிரி வேற ஏதாவது பொருள் அங்க கிடந்து பாத்தியால? வாங்க திரும்ப போய் பார்க்கலாம். பொறுங்க, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு, இருட்டிட்டு வேற வருது. நாளைக்கு திரும்ப போய் அந்த பனிப்பாறையை பார்க்கலாம்.
சரியில்ல, நாளைக்கு எல்லாரும் இதே இடத்துக்கு மறந்துடாம வந்துருங்க. எல்லாரும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. கண்டிப்பா. எனக்கு தூக்கம் வருது டோரேமான். குட் நைட். நோபிதா, யார் அது? நில்லு நில்லு. ஐஸ்னால ஒரு மிகப்பெரிய ஆபத்தே இருக்கு. ஸ்டார் தான் உங்களுக்கு ரொம்ப லக்கி. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது யாருக்காவது சொந்தமானதா இருக்குமோ? இதை போலீஸ்கிட்டே கொடுத்துடலாம். டோரேமான், போயிட்டு வரமா? 2 பேரும் காலங்காத்தால எழுந்திரிச்சு எங்க போயிட்டு இருக்கீங்க? இதோ அண்டார்டிகாக்கு தாம்மா. சரி, எல்லாரும் டின்னருக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. சரி. ஆமாம், என்னோட கசின் இதை பற்றி என்கிட்ட நிறையாவே சொல்லியிருக்கான். புராண கதைப்படி அண்டார்டிகாவில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித நாகரிகம் இருந்திருக்கு. ஆனால் சில பேருக்கு அண்டார்டிகாவில் மனித நாகரிகம் இருந்துச்சானே சந்தேகமாக இருக்குது. இது 1,00,000 வருஷம் பழமையானதுன்னா கண்டிப்பாக அட்லாண்டிஸில் வாழ்ந்த யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ரிங்கை உருவாக்கியிருக்கணும். அப்படின்னா அண்டார்டிகாவில் எந்த இடத்துல அட்டலாண்டிஸ்னு ஒரு இடம் இருக்கு? அது அட்லாண்டிஸ். அந்த இடத்த பற்றி யாருக்குமே தெரியாது. அது இன்னும் மர்மமாகவே இருக்குது. அது உண்மையா டோரேமான்? அது அட்லாண்டிஸாக இருக்குமான்னு தெரில. ஆனால் அண்டார்டிகாவில் இல்லை, யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புதைஞ்சு போன வேற ஏதாவது நகரமாக கூட இருக்கலாம். இந்த மேப்பை எல்லாரும் பாருங்க. இதுதான் நாம் நேற்று பார்த்த பனிப்பாறை இருந்த இடம். இந்த பனிப்பாறை கண்டிப்பாக அலைகளால் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோம். இந்த டிவைஸ் எங்கேருந்து அந்த பனிப்பாறை வந்ததுன்னு காட்டும். அதை வச்சு இது எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது நம்மளை வெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் காண்டினென்ட்டே சுற்றுதே. அப்புறம் இது வந்து இந்த இடத்துல நிற்கிது. அப்படின்னா அதுதான் அந்த பனிப்பாறை உருவான இடம். அப்படின்னா அந்த இடத்துல தான் கமலாண்டிஸ் இருக்கால? ஆமாம், ஆனால் அந்த ரிங்கு அந்த இடத்துல ஒன்றும் உறைஞ்சி போகலை. நீ என்ன சொல்ற டோரேமான்? ஆனா அந்த பனிப்பாறை அங்கதானே உருவானுச்சு. இதையும் கொஞ்சம் முழுசாக பாருங்க. 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பனி பெய்ய ஆரம்பிக்கிறதா நினச்சிங்க. மெதுவாக பனியெல்லாம் பனிக்கட்டியாக மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். போதுமான அளவு பெருசான பிறகு பனித்தகடாக மாறும். அது நகருது. ஆமாம், அந்த பனியெல்லாம் வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு திக்கான சிறப்பு மாதிரி பள்ளமாக இருக்கிற பக்கம் வழுக்கிட்டு போகும். அந்த பனியெல்லாம் கடல் மட்டத்தை தொட்ட பிறகு அலைகள் அதை அடித்து கொண்டுட்டு போயிடும். இது உடஞ்சிடுச்சு. அப்படி பார்த்தா இதுதான் அந்த பனிப்பாறை. எனக்கு புரியுது டோரேமான். அப்படின்னா அந்த ரிங்கு நீ சொன்ன மாதிரி தான் உறைஞ்சு போயிருக்கணும் டோரேமான். அப்படி பார்த்தா இந்த காண்டினென்ட்ல உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த பனிப்பாறை உருவாகி அந்த இடத்துக்கு போயிருக்கணும். நாம் அந்த மேப்பை பயன்படுத்தி பனிக்கு கீழே தேடுவோம். என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஐஸ் எப்படி சிறப்பு மாதிரி வழிஞ்சு போயிருந்திருக்கும். அது எப்படி போனால் என்ன நோபிட்டா? அந்த பனிப்பாறை எங்கே உருவானுச்சோ அந்த இடத்த இந்த மேப்பில் இருக்கிற வழி மூலியமா சரியாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, வாங்க போகலாம். அப்போ வாங்கல, அண்டார்டிகாவில் உள்ள ஹமலண்டிஸை கண்டுபிடிக்க போகலாம். வாங்க அந்த ரிங்கோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிப்போம். அப்புறம் என்ன? எல்லாரும் கிளம்புறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இதுதான் அண்டார்டிகாவா? எனக்கு நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. பூமியோட மறுபக்கத்தில் இந்த இடம் எப்பயுமே குளிராக தான் இருக்கும்.
அதுவும் வின்டர் சீசனில் சில மாதத்துக்கு சூரிய உதயமே இருக்காது. அதனால் அந்த இடம் எப்பயுமே இருட்டாக தான் இருக்கும். எப்பயுமே இருட்டா இருக்குமா? ஜாக்கிரதை. நாம் இருக்கிற இடத்துல 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஆனால் கதவோட மறுபக்கத்தில் -40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அந்த அளவுக்கு குளிரில் நம்மளால் வாழ முடியாது. நாம் உறைஞ்சே செத்து போயிடுவோம். அதை பற்றி கவலைப்படாத. எல்லாரும் இதை போட்டுக்குங்க. என்னது இது? என்னது? இதை போடணுமா? இதுதான் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் சூட். இதை போட்டிருக்கனால ஐஸில் ஸ்லிப் ஆகி விழ மாட்டீங்க. அவ்வளோ குளிர்லேயும் நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இருக்கா? ரொம்ப அழகாக இருக்க. ம் 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 எதையும் நீங்கள் மறக்கலையில. சரி வாங்க எல்லாரும் போகலாம். அந்த நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. அங்கே பாரு, பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்கு. அதுதான் சோவா ஸ்டேஷன். அப்புறம் அதெல்லாம் அங்கே உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள். இது என்னோட மலைல, இது மேல ஏறாதல. அப்படின்னா இது என்னோட மலை. சுற்றி எந்த சைடு பார்த்தாலும் ஒரு ஐஸ் நகரத்தை கூட சுத்தர தரல டோரேமான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அது ஒரு நாளைக்கு கொஞ்சம் சென்டிமீட்டர் தான் நகரும். என்ன சொல்ற டோரேமான்? உண்மையாவா? பனிக்கு கீழே நம்ம எப்படி பார்க்க போகிறோம் டோரேமான்? வெயிட் பண்ணு. டிகிங் ஹியர் வயர். என்னது இது? எங்கே எந்த பொருள் பதிஞ்சு போயிருக்கோ அதை நமக்கு கண்டுபிடிச்சு காட்டும். சரி, திரும்பி உன்னோட கண்ணை முடிக்க. இப்படி தானே? புதைச்சி வைக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருக்கா? என்கிட்ட லெமன் ஃப்ளேவரில் ஒரு கேண்டி இருக்குது. கண்ணை திறக்காத. சரி, இப்போ கண்ணை திறந்து அந்த ஒயரை தேய். இந்த மாதிரியா? அந்த ஒயரை தேய்க்கிறப்ப பக்கத்தில் ஏதாவது பொருள் புதைஞ்சு போயிருந்ததுன்னா அது எங்கே புதைஞ்சு போயிருக்குன்னு சரியாக காட்டும். இதை நீ எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறியோ அந்த அளவுக்கு ஆழமாகவும் ரொம்ப தூரமாகவும் இருக்கிற பொருளையும் கண்டுபிடிக்கலாம். நாம் போக போக இதை தேய்ச்சிக்கிட்டே இரு. அப்போ தான் வேறு ஏதாவது பொருள் புதைஞ்சு போயிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். சரியில்ல, வாங்க எல்லாரும் போலாம். இது எப்படில போகும்? கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்குது. இதை யூஸ் பண்ணு. இந்த சாமடு ரோப்பையும் மியூசிக்கல் சேட்டையும் யூஸ் பண்ணி போகலாம். முதல்ல இந்த மாதிரி வாசிங்க. இப்போ நான் வாசித்த மாதிரி நீங்களும் வாசிச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 200 கிலோமீட்டர் வரையும் போகலாம். ரொம்ப மெதுவாக போகிற ஜியான். வாய மூடல.
இப்படி பண்ணிட்டியே. இதுக்கு மேலே நம்மளால கொஞ்சம் கூட போக முடியாது. பனி ஓவரா அடிக்குது. வாங்க கூடார நிக்கலாம். என்னோட டென்ட் அது போயிடுச்சு. நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோமா? என்னால் இதுக்கு மேலே முடியாது. கமலன்டீஸுங்கிற ஒரு இடம் உண்மையாகவே இருக்குமால? எனக்கு சரியா தெரில. இந்த பனி புயல் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நீ எங்கே நோபிட்டா கஷ்டப்பட்ட? நான் எங்கே கஷ்டப்படாமல் இருந்தேன்? இப்போ கூட இந்த ஒயரை தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அது வேலை செய்யுது. அது வெளியில போகுது. எல்லாரும் மேலே பாருங்க. என்ன இவ்வளோ பெருசா காட்டுது? கீழே காட்டுது. சரி, முதல்ல நாம இதை யூஸ் பண்ணுவோம். என்னாச்சு? ஓ ஒரு முழு நகரமும் பறஞ்சு போயிருக்கும் போலயே. அப்படின்னா சொல்லிட்டு எடுத்துருக்கலாம்ல. மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. யாராவது என்ன கீழே இறக்கி விடுங்களா. இதுதான் சப்கிளாசியல் எக்ஸ்ப்ளோரர். இதை வச்சு ஐஸ்குள்ள 10,000 அடி ஆழம் கூட தோண்டிட்டு போகலாம். எல்லாரும் உட்காந்து சீட் பெல்ட் போட்டுக்குங்க. சரி பார்க்கலாம். ஆக்டிவேட்டிங் இன்ஜின், கைரோ கண்ட்ரோல் ரெடி அண்ட் ரேடார் ரெடி. எல்லாரும் போக தயாரா? தயார். நாங்கள் எல்லாருமே தயார். சரி போகலாம். சரியான ஆங்கிள் இருக்கு. இப்போ வாங்க கிளம்பலாம். ஹரிசாண்டல் ஆக்சிஸ் செக், டெப்த் ஃபைண்டர் செக் எல்லாம் சரியா இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் 2 டஸ் பாசிட்டிவ்லையும் ஒய் ஆக்சிஸ் 3 டஸ் நெகட்டிவ்லையும் இருக்கு. அங்கே பாரு நோபிட்டா, அந்த ஐஸ் எல்லாம் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. காத்துல மிதந்துட்டு இருக்க ஐஸ் பார்ட்டிகல்ஸ் மேல வெளிச்சம் பண்றதுனால நமக்கு இப்படி தெரியுது.
அண்டார்டிகாவில் உள்ள ஐஸ் இந்த அளவுக்கு ஆழமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம இப்போ 4000 மீட்டர் ஆழத்தில் இருக்கோம். உண்மையாவா? இது மவுண்ட் ஃபிஜியோட அதிகமாச்சு. இன்னும் போக வேண்டிய ஆழம் தான் ரொம்ப இருக்கு. அதுக்குள்ளே ஏன் அந்த அலாரம் அடிக்குது? நாம் எங்கே இருக்கோம்? அண்டார்டிகாவோட மொத்த ஐஸுக்கும் கீழே இருக்கோம்னு நினைக்கிறேன். என்னதுல அது? ஆஹா, பிரம்மாண்டமா இருக்கே. என்னது அது? வாங்க பார்க்கலாம். இருஜியா, நானும் வரேன். இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது. நோபிட்டா, அந்த ரிங்க பாரு. ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா நீ வச்சிருக்கிற ரிங்கு கண்டிப்பா இந்த இடத்துல தான் உடஞ்சு போயிருக்கணும். ஆமாம். நாம எப்படி இல்லை இதுக்குள்ள போறது? போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை போலயே. அந்த ஒயர் கண்டிப்பாக இந்த டவரை தான் காட்டியிருக்கணும். ஆனா இந்த ஒயர் இந்த டவரை மட்டும் காட்டின மாதிரி எனக்கு தெரியலையே. ஹே நில்லுப்பா. உனக்கு ஒன்றும் ஆகலையே. நீ திருந்தவே மாட்ட நோபிட்டா. கொஞ்சம் இங்க பாரு டோரேமான். ஒரு நகரமே உறைஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல தான் அந்த ஒயர் காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ஆ, அந்த டவரோட சுவரை பாருங்க. ஏதோ ஓட்ட மாதிரி தெரியுது. அதுதான் உள்ளே போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். டோரிமான், அந்த டிவைஸ் எடுல. இந்தா வச்சுக்க. உள்ள உடஞ்சே போகல ஜியான். எலே, யாராவது இருக்கீங்களாலே? எனக்கு என்னமோ தெரியுது. ஒருவேளை அட்லாண்டிஸோட ட்ரெஸராக இருக்குமோ ஜியான்? இது ஒரு ஐஸ்ல. உள்ள என்னமோ இருக்கு. இத நான் பாத்துக்கிறேன். என்னது இது? இதுக்கு ஒரே முடியா இருக்கு. இதை பார்க்க ஒன்றும் புதையல் மாதிரி தெரியலையே. எலே, இது நகருதுல. ஒருவேளை மேமத்தோ? அது மேமத்தா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஹே, நீ அட்லாண்டிஸை சேர்ந்தவனா? நாங்கள் ஒரு ரிங்கோட சொந்தக்காரங்களை தேடி தான் இங்கே வந்திருக்கோம். இது உனக்கு சொந்தமான பொருளான்பா? ஹே, நீ கிச்சி கிச்சி முட்டுற. என்னதுல இது? அவனை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குது. பேகா? இதை ஏன் என்கிட்ட கொடுக்குற? என்னது இது? இதை பற்றி உனக்கு தெரியுமா? இது ஏற்கனவே எனக்கு பழக்கப்பட்ட பொருள் மாதிரியே தெரியுதே. கிச்சி கிச்சி முட்டாத. இப்போ அது டோரிமானே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குது. எலே நோபிட்டா, உனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியுமால? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே கிடையாது. எல்லாரும் இங்க வாங்க. இது இன்னும் ஆழமா போகுது.
இது ஒரு படிக்கட்டு. இது ரொம்ப ஆழமாக போகும் போலயே. அப்ப இதை யூஸ் பண்ணுவோம். டிஸ்பென்சிபிள் ஆர்டிஃபிஷியல் சாண்ட். இது 10 நிமிஷம் வரை விடாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ தெரியுது. வாங்கல பார்க்கலாம். நில்லுங்க, நானும் வரேன். என்ன இவ்வளோ ஆழமா இருக்கு? அங்க பாரு ஜியா. என்னமோ அங்க உறைஞ்சு போயிருக்குல. இதை பார்க்க ஒன்று மேமத் மாதிரி தெரியலையே. இது கண்டிப்பா அது என்னது? என்ன விளையாடுறீங்களா? நான் எப்படி உறைஞ்சு போனேன்? இது கண்டிப்பா டோரேமானா தான் இருக்கும். இது 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே உறைஞ்சிட்டு. அந்த ரிங்கு மாதிரி தான் இதுவும். ஐஸ்னால பிரச்சனைன்னு டோரிமி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. வாயை மூடு நோபிட்டா. இப்ப என்ன நான் உறைஞ்சா போயிட்டேன்? இதை வெளியே எடுக்க போறோம்ல. இவன் நகரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அட இதை பார்க்க இது முழுசா கல்லால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டோன் டோரிமான் எப்படி இங்க வந்துச்சு? ஷார்ட், உனக்கு என்னாச்சுல? ஷார்ட்டுங்கிறது ஹாகோட பேபி ஜியான். அப்படியால? அப்ப மேமத்தோட பேபி என்னன்னு சொல்லுவ? லிட்டில் மேமத்தோ. என்னல பொசுக்குன்னு பெண் குயினா மாறிட்ட? நான் ஒன்றும் பெண்குயின் கிடையாது. எல்லே, இது நம்மள கொல்ல பாக்குதுல. நோபிட்டா இன்ஸ்டன்ட் ஐ ஃப்ளைட். ஒன்றும் ஆகலை. டோரேமோன் ஒரு பெண் குயினா மாதிரி நம்மளை சாகடிக்க பார்க்குறான். இவன் அப்பயே நம்ம கிட்ட என்னமோ சொல்ல நினைச்சான். ஆமா, இதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப கோபமாயிட்டான். 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இந்த இடத்துல என்னதான் நடந்திருக்கும்? டோரிமான், எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. நாம ஏன் டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு 1,00,000 வருஷம் பின்னாடி போகக்கூடாது? அப்புறம் அங்கே என்னதான் நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. நல்ல ஐடியா. சரி வாங்க, நோபிட்டாவோட ரூமுக்கு போய் டைம் மிஷின்ல போலாம். நான் அங்கே எனிமல் டோரை விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப என்னல பண்றது? கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு. டைம் பெல். இதை நான் 1,00,000 வருஷம் பின்னாடி செட் பண்றேன். எல்லாரும் அவங்கவுங்களே இருக்க பிடிச்சிருக்குங்க. நம்ம டைம் பெல் யூஸ் பண்றதுனால காலத்தை மட்டும்தான் கிடப்போம், ஆனால் இடத்தை விட்டு இடம் மாற மாட்டோம். $45,000 வருஷம், 50,000 வருஷம், 55,000 வருஷம், 60,000 வருஷம், 65,000 வருஷம், 70,000 வருஷம், 75,000 வருஷம், 80,000 வருஷம், 85,000 வருஷம், 90,000 வருஷம், 95,000 வருஷம், 1,00,000 வருஷம். இதுதான் 1,00,000 வருஷம் பின்னாடியா? அங்க பாரு, எங்கேயுமே ஐஸே இல்லை. அந்த பெண் குயினும் காணா போயிட்டுல. அப்படின்னா இனிமேதான் இங்க என்னமோ நடக்க போகுது. நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால டைம் பெல்ட்ல சார்ஜ் கொஞ்சம் சீக்கிரமா குறையுது. எல்லாம் ஓகே தானே? என்கிட்ட ஸ்பேர் பேட்டரிஸ்லாம் இருக்கு, கவலைப்படாத. அங்கே பாருங்க, அதுக்குள்ளேருந்து வெளிச்சம் தெரியுது ஜியா. கதவா இருக்குமால? எப்படி சொல்கிற? ஒரு கை பார்த்துடலாம். என்னல பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து தள்ளுங்கள.
நாம எங்க இருக்கோம்? இந்த இடம் இன்னும் உறைஞ்சு போகல. இது அண்டார்டிகா உரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம். ஏதோ வினோதமா இருக்கே. அண்டார்டிகா 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி பனியால தானே உறைஞ்சிருந்துச்சு. டோரேமான், நாம இந்த டவர் வழியா தானே கீழே இறங்கணும். வானத்தையே தொடுற அளவுக்கு பெருசா இருக்கு. நாம உண்மையாவே அண்டார்டிகாவோட ஐஸுக்கு கீழே தான் இருக்கோமா? யாராவது இருக்கீங்களா? அட்லாண்டிஸ் மக்களே, நான் பேசுறது கேக்குதா? ஜாக்கிரதை ஜியான், இது ரொம்ப பழசா தெரியுது. இங்க யாராவது இருப்பாங்களா? சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம். சரி போலாம். பார்த்து கவலைப்படாத, நான் இருக்கேன். எல்லாரும் நில்லுங்கப்பா, நானும் வரேன். இங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க தான் போயிருப்பாங்க? வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். மாஃபி தான் சந்தோஷத்தில் என்னை எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டான். மாஃபியா? ஆமாம், நான் இப்போ தான் இதுக்கு மாஃபின்னு பேர் வச்சேன். இந்த மாதிரி பண்ணுறனால தான் அப்படி வச்சேன். இது என்ன இடம்? இதை பார்க்கறதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி உடஞ்சி போன மாதிரி தெரில. அது என்னது? அது கருப்பா இருக்கு. மாஃபி, என்னது அது? கீழே தண்ணி கொட்டுது. அங்க மீன் இருக்குமால? நீ ஏதாவது சத்தத்தை கேட்டியா? என்னமோ வெடிக்குது. பேம்பு காப்டர் வச்சில்ல. என்ன எங்க அழைச்சிட்டு போற? மாஃபியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணா? இங்க பாரு. இவ அட்லாண்டியன் பாஷை பேசுறதுனால எனக்கு ஒன்றும் புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு. என்னமா வருது? எதையோ வச்சு தாக்குது. குளிருதே. உன்னோட காலு.
இவனால நகர முடியல. இரு. அவ அதுகிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திட்டா. ஹோய் எலே அது ஒரு ஆக்டோபஸால. ஒருவேளை ஸ்கேட்டா இருக்குமோ? நோபிட்டா, டோரேமான், என்னது அது? டிரான்ஸ்லேஷன் கொனியாக்கோ கூட. இரு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு சொல்லு. எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். பல்லு போச்சு. பாத்தியால என்னோட டோடோடோ அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு? அதை விட என்னோட டாடாடா அட்டாக் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னல சொன்ன? இப்போ பாருல. டோரேமான் சீக்கிரம். நான் வாயை தர. ஹே, உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நீ ஓகே தானே? நான் ஓகே தான். நீ எப்படி என்னோட லாங்குவேஜ் பேசுற? அது என்னோட டோடோடோவை உடைச்சிக்கல. இந்த மாதிரி தந்தாரத்தெல்லாம் வச்சு ஈஸியா ஆக்டகன் அழிச்சிட முடியாது. ஆக்டகானா? அதை அடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு சத்தம்னா சுத்தர பிடிக்காது. அதனால நாங்க நாய்ஸ் பால்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சத்தம்னா சுத்தர பிடிக்காதா? நாய்ஸ் பால்ஸா? டோரேமான், சரி, நான் பாத்துக்கிறேன். சூப்பர் சோனிக் மான்ஸ்டர் பஸ்டர். நம்மளால அந்த ஆக்டோபஸ் அடிக்க முடியாது போல. ஜியான், இதுல ஒரு பாட்டு பாடு. பாட்டா? எதுக்குல? ஆ? என்ன சொல்ற? நீ சூப்பர் சிங்கர் ஜியான். அப்படியால? எனக்கு புகழ்ச்சிலாம் பிடிக்காது. ஏதோ நீ சொல்றேன்னு பாடுறேன். பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் பிளாட்ஃபார்ம் ஓரம் நாங்க நடந்து போறோம். அண்டார்டிகா உள்ள ஆக்டோபஸ் ஒண்ணு காலியோ காலி முடிய இது வேலை போதி செய்யுது. தோழி. ஆமா. லலலலலலலா, லலலலலலலா, லலலலலலலா. சாம்பார்ல போட்டாதாயா பருப்பு, என் மேல காட்டாத நீ வெறுப்பு, காண்டானா ஆகிடுவேன் நெருப்பு. லலலலலலலலா. ஏல நான் பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே அங்கேருந்து வேகமா ஓடி போனேன். அவன் ஓடிட்டு தான் இருந்தான். நீ திடீர்னு பார்த்தானே அப்படி தெரிஞ்சிருக்கு. அப்படியால சொல்ற? ஹே, இங்க பாருங்க. நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க எல்லாரும் இதுதான் பேப்போஸோட வெல்கம் டான்ஸ். இந்த பேப்போஸுக்குள்ள உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீங்க நல்லவங்களா தான் இருக்கணும். பாப்பா ஹவுஸ்ன்னு தான் கூப்பிடுவீங்களா? நான் நினைச்சேன் இவன் தொலைஞ்சு போயிட்டான்னு. இவனை உங்களுக்கு தெரியுமா? தொலைஞ்சு போயிட்டானா? இவனை பார்க்க யூகட்டானோட லிட்டில் பிரதர் மாதிரி இருக்கு. ஆனா காது மட்டும் கொஞ்சம் மாதிரியா இருக்கு. ஓ நோபிட்டா, சரி, நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் தான் நோபிட்டா. இவன் தான் டோரேமான், அது சிசுகா.
நான் தான் சுனியும். என்ன நீங்க ஜியான்னே கூப்பிடலாம். நான் தான் கார்லா. இதுதான் யூக்கட்டான். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் ஐஸ்ங்கிற கிரகத்துலேருந்து வந்திருக்கோம். ஐஸ்னு ஒரு கிரகமா? அப்ப நீ கமலாண்டீஸை சேர்ந்தவ இல்லையா? அப்போ இந்த மான்ஸ்டர்? அதுதான் ஆக்டகான். அது ஒரு சிலையை பாதுகாத்துட்டு இருக்கு. நேத்தி ஒரு முக்கியமான பொருளை நாங்கள் தொலைச்சிட்டோம். அதை தேடிட்டு இருக்கப்ப தான் அந்த ஆக்டகான் எங்களை துரத்த ஆரம்பிச்சிச்சு. என்னது, தொலைச்சிட்டிங்களா? நோபிட்டா, நாங்கள் எல்லாரும் இந்த ரிங்கோட சொந்தக்காரங்களை தேடி தான் இங்கே வந்திருக்கோம். இது உங்களுக்கு எங்கே கிடைச்சது? இது உன்னோட தானா? சந்தோஷம். இப்பையிலேருந்து 1,00,000 வருஷமாக இந்த ரிங்கு ஐஸில் தான் உறைஞ்சிருந்துருக்கு. 1,00,000 வருஷமா? ஐஸ்லேயேவா? நாங்கள் எல்லாரும் 1,00,000 வருஷம் பின்னாடி ஃப்யூச்சர்லேருந்து வரோம். என்னாச்சு? எல்லாரும் அமைதியா இருங்க. நம்மளை சுற்றி ஸ்டோன் பேட்ஸ் இருக்கு. ஸ்டோன் பேட்ஸா? அது என்னோட பேக்ல. அது எங்களை எடுத்துட்டு போற விடுல. அதுல ஸ்நாக்ஸ் நூடுல்ஸ் எல்லாம் வச்சிருக்கல. விடுல. என்னோட காஸ்ட்லியான பொட்டேட்டோ சிப்ஸும் சாக்லேட்டையும் கொடுத்துரு. அதுங்களுக்கு சாப்பிட்ற பொருளும் தொளிக்கிற பொருளும் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இதுக்குள்ள வாங்க. எல்லாரும் பத்திரமா இருக்கீங்களா? அந்த ரிங்கு எங்கே போச்சு? அது அங்கே இருக்கு. சரி, bring it back. இதை வச்சு தூரத்தில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம். சூப்பர். ம், 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 ம். வலிக்குதே வலிக்குதே. அதுங்கெல்லாம் எங்கேயோ போகுது. பரவாயில்ல, அதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு. ட்ரேசர் பேட்ஜ். இந்த சிக்னலை வச்சு அந்த ரிங் எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் அந்த டவர் பக்கம் போகுது. அப்ப வாங்கல. இருங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டே வருது. இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்து. ஆபத்தா? ப்ரொஃபசர், அந்த ரிங்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஸ்டோன் பேட்ச்லாம் அதை எடுத்துட்டு போயிடுச்சு. சரி, பாத்துக்கலாம். இப்போ ரொம்ப இருட்டிடுச்சு. நீ வீட்டுக்கு வர்றதா நல்லது. அந்த மேப்பை வச்சு ரிங் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல? ஆமாம், நம்மளை பார்க்க சில விருந்தாளிகள் வந்திருக்காங்க. விருந்தாளிகளா? நாளைக்கு அந்த ரிங்கை திரும்ப தேடுவோம். இன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இடத்துலயே தங்கிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படியே அந்த மேப்பை எனக்கு தெரியா? ம், எடுத்துக்க. இந்த டவுன்ல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் பகலா இருக்கும். அதுவும் அந்த நீலவானம் இருக்கிற வரை தான். அதுவும் இல்லைனா இந்த இடம் எப்பயுமே இருட்டாதான் இருக்கும். 3 மணி நேரம் தானா? ஆமா, அதுவும் நைட் டைம்ல -100 டிகிரிக்கு கீழே குளிரா இருக்கும். நீங்க இந்த கோட்டு போட்டிருந்தா கூட குளிர்ல உறைஞ்சி செத்துருவீங்க. -100 டிகிரியா? அப்படின்னா இது என்ன மாதிரியான இடம்? இது ஒரு நகரம். இந்த நகரத்தை ஐஸ் பிளானட்ல வாழ்ற எங்களோட முன்னோர்கள் தான் கட்டினாங்க. ஆனா இங்க வாழ்றதுக்கு யாருக்குமே சுத்தர விருப்பம் இல்லை. அதனாலதான் இங்க யாருமே இல்லை. அது பக்கத்தில் வந்துருச்சு. கவலைப்படாத. எல்லாரும் கீழே விழுந்துடாம இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இந்த கார் தண்ணிலையும் போகுது. அங்க பாரு. எங்க இடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன்.
மாஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இந்த இடத்துக்கு வந்தோம். நான் வந்துட்டேன். இது ரொம்ப அழகா இருக்கு. என் கூடயே வாங்க. உறைஞ்சிருக்கு. அது எல்லாம் ஹைபர்னேஷனில் இருக்கு. பேப்போஸால ஐஸில் பல வருஷத்துக்கு தூங்கிட்டே இருக்க முடியும். எல்லாம் தூங்குதா? அதனால தான் நம்ம பார்க்குறப்ப மாஃபி ஐஸில் இருந்துச்சா? அதுங்க ஹைபர்னேஷனில் இருக்கிறப்ப அதுங்களுக்கு வயசே ஆகாது. அதனால் அதுங்க ரொம்ப நாளைக்கு வாழும். ஒரு பேப்போஸ் மட்டும் ஸ்பேஸில் மில்லியன் கணக்கான வருஷமாக ஹைபர்னேஷனில் இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் மேலே வாங்க. எங்க இடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னது அது? நீங்க தான் இந்த விருந்தாளிகளா? உங்களை இந்த இடத்துக்கு வரவேற்கிறேன். ப்ரொஃபஸர், அந்த இடத்த விட்டு வந்ததை மறந்துட்டீங்களா? ஏன் இன்னும் சர்வைவல் ஷூட்லேயே இருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் ஓய்வு தேவை. சரி, என்ன மன்னிச்சிடுமா? இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாத. நான் அந்த இடத்த பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் காலு உடஞ்சி போனதை கூட மறந்துட்டீங்களா? அது இன்னும் ஆறி கூட போகலை. ப்ரொஃபஸரா? அது சாதாரண காயந்தாமா, அந்த அளவுக்கு ஒன்றும் வலிக்கல. நம்ம விருந்தாளிகளை தங்க வைக்கிறதுக்காக இன்னைக்கு நைட்டு நாம பேண்ட்ரியை ஓப்பன் பண்ணுவோம். உண்மையாவா? ஆனா நம்ம கிட்ட பொட்டேட்டோஸ் மட்டும்தான் இருக்கு, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நைட்டு உங்கள் எல்லாருக்குமே விருந்திருக்கு. அதில் நீங்கள் பாம் புட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாம் புட்டிங்ஸா? உங்க மேலெல்லாம் ஒரே அழுக்கா இருக்க மாதிரி தெரியுது. குளிக்க ஷவர் இருக்கு, போய் குளிச்சுட்டு வாங்க. ஷவரா? எங்கள் அம்மா கிட்ட நான் டின்னருக்குலாம் சாப்பிடு வந்துடுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு என்னை திட்ட போகிறாங்க. என்னையும் தால. கவலைப்படாதீங்க, நம்ம டைம் மிஷினை யூஸ் பண்ணி எந்த டைமுக்கு புறப்பட்டோம்லோ அந்த டைமுக்கு திரும்ப போயிடலாம். வாசனை மூக்க தொலைக்குதே. கிடைச்சிடுச்சு. இது கொதிச்சிடுச்சுன்னா சீக்கிரம் ரெடி ஆயிடும். சரி, நான் ரெடி ஆயிட்டேன். வாங்க சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கு. சூப்பர்ல. சீஸும் மார்ஷ்மெலவும் கலந்த மாதிரி இருக்குது. இது பாரிஸில் உள்ள 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டை எனக்கு ஞாபகப்படுத்துது. அந்த ரிங்கை கொடுக்கறதுக்காக தான் ஃபியூச்சர்லேருந்து 1,00,000 வருஷம் பின்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? ஐஸ் பிளானட்டுங்கிறது என்ன மாதிரியான கிரகம்? இந்த கிரகத்துல இருந்து 1,00,000 ஒளியாண்டுகள் தள்ளி தான் அந்த கிரகம் இருக்கு. உங்களுக்கு பின்னாடி உள்ள போட்டோவை பாருங்க. அந்த கிரகம் என்ன ஒயிட்டா இருக்கு? இயற்கை வளத்துல பசுமையா இருந்த கிரகத்துல அதுவும் ஒண்ணு. ஆனா இப்ப இது முழுசா பனியால மூடப்பட்டிருக்கு. எப்படி அது உறைஞ்சு போனது? அதுக்கு காரணம் பிளிஸார்கா. பிளிஸார்கா? ஆமா, அது பெரிய கதை. எங்களோட முன்னோர்கள் சிறந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிளிஸார்காங்கிற ஒரு சிலையை உருவாக்குனாங்க. அதால இந்த பிரபஞ்சம் முழுசும் போக முடியும். ஆனா அந்த தொழில்நுட்பத்தை யாருமே இப்ப பயன்படுத்துறது கிடையாது. இனிமே நினைச்சாலும் அது நமக்கு கிடைக்காது. அந்த உடஞ்ச நகரத்துல தான் இந்த பூச்சியை நாங்க கண்டுபிடிச்சோங்க. அந்த சிலையை உருவாக்குன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த பூச்சியையும் உருவாக்கியிருக்காங்க. அப்ப அந்த ஆக்டோபஸும் அதே தொழில்நுட்பம் தானா? எங்க முன்னோர்கள் உருவாக்குன அந்த நகரத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அறிவியல் தொழில்நுட்பத்துல முன்னேற்றம் அடைஞ்சோம். அப்ப யாருமே திறக்க கூடாதுன்னு மூடி வச்சிருந்த கதவை கண்டுபிடிச்சு தெரியாம அதை திறந்துட்டாங்க. பிளிஸார்கா அது ஒரு சக்தி வாய்ந்த நகரக்கூடிய சிலை. அதோட சக்தி எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியல. அதனால எல்லாரும் அந்த கிரகத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. ஆனா நான் மட்டும் அதோட சக்தியை தடுக்கிறதுக்கான வழியை தேடி ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டேன். ஆனா அது ரொம்ப நீண்ட பயணமா அமைஞ்சிடுச்சு. கடைசியா இந்த கிரகத்துல தான் அதை தடுக்கிறதுக்கான வழி அந்த ரிங்குன்னு கண்டுபிடிச்சோம். அந்த ரிங்கு அந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு இப்பதான் தெரியுது. அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும் டோரேமான். அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ மோசமான ஒரு சிலையை உங்க முன்னோர்கள் உருவாக்கணும்? ஆமாம், அப்புறம் எப்படி பூமிக்கு அந்த சிலை வந்துச்சு?
உயிரினங்களே இல்லாத கிரகத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா பிளிசார்கா சிலையை வச்சு அந்த கிரகத்தையே உரைய வச்சிருவாங்க. ஒரே வச்சிடுவாங்களா? ஆனா உங்களால உறைஞ்சு போன கிரகத்துல வாழ முடியாதே. ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். அந்த கிரகத்துல உள்ள பனியெல்லாம் உருக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த கிரகமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடையும். ஸ்னோபால் யார்? மறுபடியும் சொல்கிற? எது பூமி ஃபுல்லாக ஐஸால் கவர் ஆயிருந்துச்சுன்னு சொன்னியே அதுவா? என்ன? எனக்கு புரியல. அதே மாதிரியான விஷயம்தான் பூமியிலேயே நடந்திருக்கு. அதுவும் 600 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியும் ஐசிஸ் பிளானட் மாதிரியே பனியால் தான் வரைஞ்சிருந்துச்சு. அதுவும் பல மில்லியன் ஆண்டுகளாக நீடிச்சதாக சொல்கிறாங்க. அப்புறம் பூமியில் உள்ள ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பித்த பிறகு உயிரினங்கள் தோன்றி உருமாற்றம் அடைய ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தை கேம்போரியன் எக்ஸ்ப்ளோஷன் தான் சொன்னாங்க. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற உயிரினம் எல்லாமே அந்த எக்ஸ்ப்ளோஷனில் உருவானது தான். அப்போ பூமியில் இருக்க உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணம் உங்களோட முன்னோர்கள் தானா? ஆனா இங்க உள்ள பிளிசார்கா எல்லாமே முழுசா உருவாக்காமலும் கைவிடப்பட்டதாகவும் தான் இருக்கு. ஏன் உங்க கிரகம் பனியால முழுசா உறைஞ்சு போனதுன்னு எங்க முன்னோர்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அந்த பிளிசார்கா சும்மா கோகுல்ஸ் மாதிரி இருக்குமா, புல்டோசர் மாதிரி இருக்குமா? ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிச்சிட்டியே. அது எப்படி இருந்தா என்னல, அதை பிடிச்சி திருப்பி தூக்கி போட்டு சுத்தி அடிச்சு இப்படி பேத்துருவேன். இதையும் உங்கள் முன்னோர்கள் தான் உருவாக்குனாங்களா? அதுதான் வாரியர் ரோபோட். அதை நான் டோரோமீடாங்கிற ஒரு இடத்துல வாங்கினேன். அதுக்கு பின்னாடி உள்ள பட்டனை எடுத்து அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, அதோட கண்ணில் லைட் எரியுது பாருங்க. இதே மாதிரி ஒன்று இருக்கு. இதுலேருந்து வர வெளிச்சம் ஜொலிக்கும். வாங்க கொஞ்சம் டெசர்ட் சாப்பிடலாம். இதுதான் பாம் புட்டிங்ஸ். அந்த சமயத்துல ஒரு கொடூரமான ஸ்பேஸ் மாஸ்டரோட நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். அது என்ன மறுபடியும் தோக்கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதை நான் விட்டு கொடுக்கல. கடைசி வரையும் போராடிக்கிட்டே இருந்தேன். நான் நசுங்கிட்டேன். உங்களால அதை சரியா கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சுத்தன விருப்பமே இல்லை. நேற்றுலேருந்து அது அதே இடத்துல தான் இருக்கு. அப்படின்னா அதுதான் அந்த ஸ்டோன் பேட்டோட கூட இருக்கணும். ஸ்டோன் பேட்டோட கூடா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வலிக்குதா? இந்த உடஞ்சு போன காலை வச்சுட்டு நீங்க எங்க வரீங்க? அதனால இங்கேயே இருங்க. ஆனா என்னோட முக்கியமான ரிசர்ச்சுக்காக கேமரால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணுமே. என்ன தள்ளி விட்டுறாம கீழே அழைச்சிட்டு போங்க. நாங்க சீக்கிரமே வந்துருவோம். கேமராவை நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னால முடியல. என்ன நடக்குது? பிளிசார்கா இருந்த இடமாச்சு. பனிப்பூச்சிகள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பகல் நேரத்துல வராதே. அங்க பாருங்களேன். இது மேலே ஏறணுமா? அப்படிதான் நினைக்கிறேன். வாங்க போலாம். இருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்க கையில் வச்சிருக்கிற டிவைஸை நீங்க பயன்படுத்தலாம். வாங்கல போலாம். ஏய் சுனியோ, பயந்து கீழே விழுந்துடாதல.
என்னாச்சு? யாரோ நமக்கு பின்னாடி வர மாதிரியே எனக்கு தோணுது. நாம நெருங்கிட்டோம். நோபிட்டாவும் மற்றவங்களும் எங்க? ஆமாம், எங்க? நாம எல்லாம் பிரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் டோரேமான். அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மிஸ்ஸிங் பர்சன் ஸ்டிக். இது தொலைஞ்சு போன பொருள் எந்த திசையில் இருக்குன்னு காட்டும். அந்த ரிங்கு எங்க இருக்கு? அது யோசிக்குது. அந்த பக்கம் இல்ல, இது 70% தான் அக்யூரேட்டாக காட்டும். இதை நம்பலாமா? இதுகிட்ட அப்படி சொல்லாத, எப்படி சோகமாயிட்டு பாரு. சரி வாங்க கிளம்பலாம். இவ்வளோ படிக்கட்டையும் ஏறணுமா டோரேமான்? ஆமாம். நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கியா? அதுவும் நிறைய ஃப்ளேவரில் சிறப்பு இருக்குது. அது ஐஸில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லா ஐஸையும் சாப்பிடுவீங்களா? எல்லா ஐஸையும் சாப்பிட மாட்டேங்க. நான் நினைக்கிறேன் உங்களால் பிளிஸர்காவே சாப்பிட முடியும்னு. ஓ சரி, பிளிஸர்கா பார்க்க எப்படி இருக்கும்? அதோட உடம்பே ஃபுல்லாக பனியால் உறைஞ்சிருக்கும். அதை ஒரு தடவை நான் ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன். அது ஐஸை சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு. பிளிஸர்கா, நான் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். அன்னைக்கு தான் எங்களோட மொத்த நகரமும் பனியால் உறைஞ்சு போணுச்சு. ஆனால் அந்த ரிங்கு தான் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்ற போகுது. அப்புறம் அந்த பிளிஸர்காவை நான் ஐஸ்கிரீமாக மாற்றிடுவேன். சூப்பர். அப்போ உனக்கு சிறப்பு எடுத்துகிட்டு வரேன். என்ன ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரலாம்? டோரிமான் எங்க? அது அங்க இருக்கு. நோபிட்டா இந்த பக்கம். சரி சரி, போய்கிட்டே இருங்க. அந்த ஸ்டோன் பேட்ஸோட கூடு. இது எல்லாத்தையும் அந்த ஸ்டோன் பேட்ஸ் தான் இங்க கொண்டு வந்திருக்கணும். இது ஜியான் சுனியோட பேக் ஆச்சு. அதுவும் அந்த ரிங். அந்த ரிங் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னோட அனுமதி இல்லாமல் யார் என்னோட இடத்துக்கு வந்து என்னோட பொருளை எடுத்துட்டு இருக்கிறது? நீ யாரு? இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இதோட உடம்பு ஐஸா உருமாறிட்டு இருக்கு. அது நம்ம பக்கத்தில் தான் இருக்கு. இவ்வளோ நேரமாக அதை தான் தெரியுங்களா? டோரேமான் இல்ல, பெரிய பிரச்சனை. நோபிட்டா எங்க இருக்கான்?
இங்க என்னல இருக்கு? இந்த பக்கம் வாங்க. அந்த பேட்சை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பேட்ச் தான்ல. அது எப்படி இங்க? இது மேலேந்து கூட கீழே விழுந்திருக்கலாம். அந்த ரிங்கு கண்டிப்பா மேலதான் இருக்கும். நீ அந்த சத்தத்தை கேட்டியா? சத்தமா? அவன் எல்லாரையும் இங்க அழைச்சிட்டு போறான். அது ஒரு டேப். அதுல எல்லாரும் நசுங்கிடுவாங்க. இதை எப்படியாவது அவன் கிட்ட சொல்லணும். இந்த டிவைஸ்லாம் இனிமே உங்களுக்கு தேவைப்படாது. கொடுங்க. அவனை நம்பாதீங்க. அவன் ஒரு போலி. 2 டோரேமானா? இங்க என்னலாம் நடக்குது? என்ன எல்லாரும் நம்புங்க. நான் தான் உண்மையான டோரேமான். இல்ல, நான் தான் உண்மையான டோரேமான். உண்மையான டோரேமான் யாருன்னு சொல்லுங்கள, இல்லனா பஞ்சு தான். இஷிஷி, எல்லாரும் அந்த டோரேமானோட பெல்லையும் பாக்கெட்டையும் பாருங்க, எல்லாம் ஐஸால் உருவாயிருக்கு. சரியில்ல, நீ உண்மையான டோரேமான் இருந்தா உன் பாக்கெட்ல இருந்து ஏதாவது ஒரு டிவைஸ் எடுல. சரி, ஓகே. இதெல்லாம் உண்மைதான்ல. இதெல்லாம் டோரேமானோட தான். அப்படின்னா அப்படின்னா அவன் தான் போலி. இல்ல, அவன் எல்லாத்தையும் மாத்திட்டான். ஆமால, நீ சொல்றதும் நடத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரியில்ல, அப்படின்னா என்னோட பேர் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அப்படியே என்னோட பேரையும் சொல்லுங்க. இதை நான் ஈஸியா சொல்லிடுவேன். என்னாச்சுல? அவனால சொல்ல முடியாது. ஜியான், அப்புறம் சொன்னியோ? அப்ப நாம சரியானால சொல்லியிருக்கோம். அப்ப அவன் தான் போலி. போலியானவனே, உன் கதை முடிய போகுது. வாங்கிக்க. அவன் எங்கேருந்து வந்திருப்பான்? ஒருவேளை இந்த டவரை பாதுகாக்கிற சிலையா கூட இருக்கலாம். என்னல பண்ணலாம்? இன்ஸ்டன்ட் ஐஸ்லைட்டை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அவனை பார்க்க கோவமா தெரியுது. நீ யாருன்னு சொல்லல போலி டோரேமான். அவன் நம்ம கிட்ட என்னமோ சொல்ல நினைக்கிறான். அப்புறம் அவனை பார்க்க போலி மாதிரி எனக்கு தோணல. என்னல வளர்ற? அவனோட பெல்லையும் பாக்கெட்டையும் பாத்தியில. அது மட்டும் இல்லாம எங்களோட பேர் என்னன்னு கூட அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனா சரியில்ல, அவ்வளவு குழப்பமா இருந்துச்சுன்னா நீயே கண்டுபிடிச்சுக்க. ஆமா, எங்களுக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தான் டோரேமானை பத்தி நல்லா தெரியும். நானா? நோபிட்டா, ஜாக்கிரதை. அப்படின்னா 2 பேருமே உண்மையா இருந்தா என்ன பண்றது? என்னலாம் சொல்ற? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைல்ல. கார்லா, அதை வச்சு அவனை ஒரே வச்சுடு. வேணாம், தள்ளிப்போ கார்லா. இவனை பார்க்க உண்மையான மாதிரி தெரியுது. இவனோட பெல்லும் பாக்கெட் ஐஸா இருந்தா கூட, உங்க பேரை சொல்ல முடியலன்னா கூட டோரேமான் டோரேமான் தான். நோபிட்டா, இதுக்கு மேல என்னால முடியாது. இது சுத்த முட்டாள்தனம். அதை கொடு. டோரேமான், நீ என்ன காப்பாத்திட்ட.
டோரேமான். நான் பயந்தே போயிட்டேன். இவன் நோபிட்டாவை காப்பாத்திருக்கானா? அப்ப அதுதான் போலி டோரேமான். உங்களை சும்மா விட மாட்டேன். அது உறைஞ்சிடுச்சு. இப்பதான் பேச முடியுது. தள்ளி போ. நில்லு, நில்லு, நில்லு. நில்லுடு. அவன் இதை வச்சு நம்மளை கொல்ல பார்த்துருக்கான். அவன்கிட்ட இருந்து டோரேமான் தான் நம்மளை காப்பாத்திருக்கான். இது அதே இடம் தானே? நாம டைம் டிராவலுக்கு அப்புறம் இந்த இடத்துல தானே வந்து இறங்கணும். இதுதானே டோரேமான் மாதிரி உருமாறி இருக்கிற அந்த பெண் குயின். நீ அப்படியே உறைஞ்சிரு, வெளியே வந்துடாதல. அடுத்த 1,00,000 வருஷம் கழிச்சு நீ தான் ஜியான் இவன் ஐஸ்லேருந்து வெளியே எடுக்க போற. அப்படியால சொல்ற? அப்படின்னா அதை இப்பயே வெளியே வர வச்சு அடிச்சு மூஞ்ச பேத்துருவோம். நீ அந்த மாதிரி பண்ணினா எதிர்காலமே மாறிடும். அதனால இதை அப்படியே விட்டுருங்க. நீ என்ன காப்பாத்திட்ட டோரேமான், எங்களை மன்னிச்சிடு. இது எங்களோட தப்பு தானே. அதை நான் எப்பயோ மறந்துட்டேன். அப்ப அந்த ரிங்கு எங்க இருக்கு? அந்த பக்கம். டோரேமான், அது ஒன்னதான் காட்டுது. அப்படின்னா இதுதான் அந்த ரிங்கு அவன் இந்த பாக்கெட்ல தான் போட்டு வச்சிருந்திருக்கான். கார்லா, இந்தா எடுத்துக்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னது இது? இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாம சீக்கிரம் போகணும். ப்ரொஃபசர், அந்த ரிங்கை நாங்க எடுத்துட்டோம். திரும்ப வைக்கணுமா? ஆனா இந்த சிலை இன்னும் முழுசா பிளிசர்காவ உருமாறல. ஆனா இது முழுசா உருமாறி உயிர் வர்றதுக்குள்ள அந்த ரிங்க வச்சு இதை எப்படியாவது தடுத்தாகணும். இதை தெரிஞ்சோ தெரியாமலோ நாம விடுவிச்சிட்டோம். அப்படின்னா என்ன? என்னது? எல்லாரும் அங்க பாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த ரிங்குக்கு என்னாச்சு? ஆனா அந்த ரிங் இல்லாம நம்மளோட ஐசைஸ் பிளானட்டை பழையபடி மாத்த முடியாதே. உனக்கு என்னதான் பிரச்சனை? எங்க பூமியே உன்னால உறைய போகுது. ஆமா, ஆனா அந்த ரிங்க சீக்கிரம் எங்க கிட்ட கொடு. என்ன? இதுக்கு மேல நம்மளால எதுவும் முடியாது. என்னல வானத்துல பெரிய ஓட்ட விழுது? அங்க பாருங்க. பிளிஸார்கா, அதுதானா? அவனுக்கு உயிர் வந்துருச்சு. நான் இருக்கிற வரையும்
இந்த பூமியை நான் உரைய விட மாட்டேன்ல. பச்சை மிளகா காரம். நிறுத்து. நீ இந்த மாதிரி பாடினனால நாம இருக்கிற இடத்த அவன் கண்டுபிடிச்சிட்டான். எல்லாரும் டவருக்குள்ள போங்க. கிட்டத்தட்ட அதோட ஜோலியை முடிச்சிருப்பாங்க. ஆத்தி, இவனோட காது. கவலைப்படாத, இதுக்கான மருந்து அந்த பேக்ல இருக்கு. இதை பத்தி நீ கவலைப்படாத, இது சீக்கிரம் ஆறிடும். ப்ரொஃபசர், நான் நம்ம பேப்போஸோட ஷெல்டர்ல பத்திரமா தான் இருக்கேன். அங்கேயே இருங்க, நாங்க வரோம். நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, இங்க வர்றது ரொம்ப ஆபத்து. இந்த டவுனே உறைஞ்சிட்டு இருக்கு. உள்ளவா. நாம என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே உறைய போகுது. அப்ப டைம் பெல்ட் யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் மேலே இருங்க. நாம என்ன பண்ண போறோம்? நாம இங்க இருந்து 1,00,000 வருஷம் ஃபியூச்சருக்கு போக போறோம். எல்லாரும் ஒண்ணா இருங்க. டோரேமான், நோபிட்டா, நோபிட்டா, டோரேமான். இதுதான் 1,00,000 வருஷம் ஃபியூச்சரா? நான் திரும்ப போய் யூக்கிட்டானையும் டோரேமானையும் காப்பாத்த போறேன். இதுல சார்ஜ் இல்ல. இல்ல, இது ஆஃப் ஆயிடுச்சு. நாம அண்டார்டிகாவோட மொத்த ஐஸுக்கும் கீழே தான் இருக்கோமா? நாம இங்க மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேருமே கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது கார்லா. ஆமா, இது உன்னோட தப்பு தான். உன்னாலதான் நாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். நானா? நீ தான் ஏதாவது பண்ணணும் கார்லா. நிறுத்துங்க. கார்ல அவளோட கிரகத்தை தான் காப்பாத்த நினைக்கிறா, அதனால அவளை குறை சொல்லாதீங்க. நோபிட்டா? ஆமா, நோபிட்டா சொல்றதும் சரிதான். சரி. இப்ப எதுக்கு ஜியான் என்ன அடிச்ச? அம்மா. ரொம்ப குளிருதே. டோரியோட கணிப்பு வேற உண்மையாயிடுச்சு. இப்போ டைம் பெல்ட்டில் வேற சார்ஜ் முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துலயே உறைஞ்சி நான் சாக தான் போகிறேன் போல. நீ சொல்கிறது சரிதான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் நோபிட்டாவுக்கு கண்டிப்பாக தேவைப்படுவேன். ஆனால் 1,00,000 வருஷம் ஃபியூச்சரில் இருக்க நோபிட்டா கிட்ட எப்படி இந்த ஸ்பேர் பேட்டரி கொடுக்கறது? இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அது வந்துருச்சு. வா மேலே போ. உன்னால ஐஸ்ல ரொம்ப நாளைக்கு ஹைபர்நெட்ல இருக்க முடியும்ல, அதனால உன்னையாவது நீ காப்பாத்திக்க. நான் ஒரு ஹை டெக்னாலஜி ரோபோட்டுங்கிறதுனால என்னால் ஹைபர்நெட்லாம் பண்ண முடியாது. ஹைபர்நெட் கொஞ்சம் இரு. இது அந்த பேட்டரி தானே? ஸ்டார் தான் உங்களுக்கு ரொம்ப லக்கி. சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கிட்ட இவ்வளவு டிவைஸ் தான் இருக்கு. சப்கிளாசியல் எக்ஸ்ப்ளோரரும் மேலே தான் இருக்கு, அதுவும் உடஞ்சி போயிருக்கு. நாம யாரையும் உதவிக்கு கூப்பிட முடியாதா? இதுதான் அந்த டைம் பெல்ட்டோட பேட்டரியா? இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மாஃபி, இது உன்னோட பேக் ஆச்சு. இது இன்னும் இங்கே தான் இருக்கா? இந்த பேக் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? இந்த பேக் மாஃபியோட உறைஞ்சிருந்துச்சு.
இது ப்ரொஃபஸரோட பேக். அப்போ இது யூகட்டான் கிட்ட தானே இருக்கணும். அப்போ எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க, எதுக்காக மாஃபி ஹைபர்நெட்டில் இங்கே இருக்கணும்? இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? மாஃபி யூகட்டான். அப்போ இதையே என்கிட்ட கொடுக்குற? இது எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட பொருள் மாதிரியே இருக்கே. இவனுக்கு நான் மாஃபின்னு பேர் வச்சிருக்கேன். அப்ப டோரேமான், சரி எனக்கு புரிஞ்சிருச்சு. வாங்க எல்லாரும் டோரேமானை காப்பாற்ற போலாம். ஆனா எப்படி? இந்த ஐஸ்ல நீ சேஃபா இருப்ப. யூகட்டான், இந்த பேக்கை நீ நோபிட்டா கிட்ட கொடுத்துரு. இந்த பேக்குக்கு எப்படில இந்த பேட்டரி வந்துச்சு? டோரேமான் தான் மாஃபி கிட்ட கொடுத்துருக்கான். இது வேலை செய்யுது. அப்ப இந்த மாஃபி எங்கேருந்துல வந்திருக்கும்? மாஃபி தான் யூகட்டான். டோரேமான் தான் இதை 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி ஹைபர்னேஷனில் வச்சிருக்கான். அப்படின்னா மாஃபி தான் யூகட்டானா? இல்லை, யூகட்டான் தான் மாஃபியா இருக்கான். அப்புறம் எதுக்குல கலர் மட்டும் வித்தியாசமா இருக்கு? பொதுவாக ஹைபர்னேஷனில் இருக்கிறப்ப ப்ளூ கலராக மாறிடும். சரி வாங்க எல்லாரும் போகலாம். அப்போ அந்த பிளிசார்காவை நம்ம என்ன பண்ணுறது? ஆமால, அதை எப்படியாவது அழிச்சே ஆகணும். அதான் எப்படி? நம்ம கிட்ட தான் இந்த ரிங் இருக்கே, இந்த ரிங்கை வச்சு அந்த பிளிசார்காவை தடுத்துடலாம். உண்மையாவா? உங்களோட பூமி கிரகம் உறைஞ்சி போகிறத பார்த்துட்டு எப்படி எங்களோட ஐஸ் ஏஜ் பிளானட்டை எங்களால் காப்பாற்ற முடியும்? கார்லா? சரியில போலாம். ஆனால் நம்ம எப்படி அந்த பிளிசார்கா பக்கத்தில் நெருங்கிறது? அதை பற்றி நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி 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 வாங்க போகலாம். என்ன எல்லாரும் போக தயாரா? சரி போலாம். வாங்க நம்ம பூமியை காப்பாற்றலாம். என்னோட பேம்பு காப்டர் இல்ல. ஜியான், சுனியோ, ஆளுதால ரொம்ப பெருசா இருக்கான், மற்றபடி ரொம்ப ஸ்லோல. ஏன் இங்க பாரு, நாங்க இங்க இருக்கோம். அவனுக்கு அந்த பேட்டரி கிடைச்சிருச்சு. நோபிட்டா, ஷிஷுகா, நீங்க 2 பேரும் என்ன காப்பாற்ற தான் வந்தீங்களா? நாம போவோம். அது வரைக்கும் ஜியானும் சுனியாவும் பிளிசார்காவை தசை திருப்பிட்டு இருப்பாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதையே பண்ணுவோம். ஹே இந்த பக்கம், அப்படிதான், வா வா. பவுன்சி ஸ்ப்ரே. அவ்வளோ சீக்கிரத்துல அதுல இருந்து வெளியே வர முடியாதுல. யாருக்கிட்ட? என்னது அது? என்னல ரெக்கையெல்லாம் முளைக்குது? எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா அதுல இருந்து அவன் வெளியே வரான். பவுன்சி ஸ்ப்ரே. அந்த வானத்துல உள்ள ஓட்ட வழியா அவன் பறந்து போக போறான். ஹிராரி, என் பின்னாடியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். சுனியோ. அச்சச்சோ, இதுவும் போச்சு. இது இனிமே பயன்படாது. அங்க பாருங்க.
அதால நகர முடியலல. அது டோரேமான். பிரிங்கிட் பேக் மூலியமா ஏரியில் உள்ள தண்ணியெல்லாம் இங்க கொண்டு வந்துட்டேன். சூப்பர்ல. இவன் ஐஸால உருவாயிருக்கிறதுனால இவனுக்கு தண்ணி தான் வீக்னஸ். நோபிட்டா சீக்கிரம். கார்லா. சரி. கார்லா. அந்த வெளிச்சம் மறையுது. நாம சாதிச்சிட்டோம். இந்தா வாங்கிக்க. அந்த பக்கம். சரி வாழ. எல்லாமே இங்கதான் இருக்கு. என்னோட ருசியான இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ல. என்னோட காஸ்ட்லியான சாக்லேட். அங்க பாரு ஜியான், அங்க உள்ள எல்லாமே. என்ன மன்னிச்சிடு கார்லா. பரவாயில்ல, நாங்க வேற கிரகத்தை தேடிக்கிறோம். கார்லா. இது மிகப்பெரிய பிரபஞ்சம், எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். சுனியாவையும் ஜியானையும் காணோம். இப்பதான் சொல்ற. நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? இதை பாருங்க, இது எல்லாத்தையும் ஸ்டோன் பேட்ஸோட கூட்டில் எடுத்தோம். அதுங்க இது எல்லாத்தையும் சேகரிக்குதுங்க. ரிங். நிச்சயமா இது நமக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான். நம்மளால ஐஸ் பிளானட்டை காப்பாற்ற முடியும். பெரிய விஷயம்தான் கார்லா. ரொம்ப நன்றி நோபிட்டா, உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான். உங்க எல்லாரையும் நிலப்பகுதிக்கு அழைச்சிட்டு போறேன், அதனால ஷெல்டர்ல இருங்க. அப்படின்னா யூக்கட்டானுக்கு என்ன நடக்கும்? நீங்க எல்லாரும் தான் 1,00,000 வருஷம் கழிச்சு யூக்கட்டானை எழுப்ப போறீங்க. 1,00,000 வருஷமா? ஆனா அதுங்களுக்கு சாதாரணமா தூங்கி எந்திரிக்கிற மாதிரிதான் தெரியும். இந்த ருசியான சாப்பாடை சாப்பிட்டுருக்கீங்களா? நீண்ட வெப்பநிலைகளின் தாக்கம் இறுதியாக முடிவடைந்துள்ளது. ஆதலால் வெப்பநிலை நாளை குறையும்.
நோபிட்டா இங்க வா. என்ன பண்ற? ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொஃபஸர் எனக்கு கொடுத்த கோஆர்டினேட் வச்சு ஐசிஸ் பிளானட்டை பார்க்குற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அது 1,00,000 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிறதுனால அதோட தோற்றமும் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரியே இருக்கும். இதுதான் ஐசிஸ் பிளானட்டா? ஒயிட்டாக தெரியுது, இன்னும் உறைஞ்சி தான் இருக்கா? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பாரு. நான் பார்த்துட்டேன், அந்த ஐஸ் எல்லாம் உருகிடுச்சு. நான் பெட் பண்ணுறேன், ப்ரொஃபஸர் அவரோட ஆராய்ச்சியில் வெற்றி அடைஞ்சிட்டாரு. உன்னை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கார்லா. எப்பயும் விட இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப கூல் ஆயிடுச்சு. சம்மர் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சுக்கிட்டே வருது. நோபிட்டா, டோரேமான் 2 பேரும் சாப்பிட வாங்க.